ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய தரிசன அப்டேட், இன்னும் வேற என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா டிடிடில இருந்து வர எல்லா அப்டேட்ஸுமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே உங்களோட நண்பர்கள் யாராவது திருமலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்மளோட டெலிகிராம் சேனல் வழியா உங்களோட டவுட்ஸை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஆஃப்லைன்ல டோக்கன் வந்து காலையில 5:30 மணிக்குள்ள தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா கூட்டம் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு ஆஃப்லைன்ல டோக்கன் வாங்குறதுக்கு. திருமலையில ஹெவி கிரௌடா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. இப்ப போற அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு தரிசன டிக்கெட் கீழ் திருப்பதியில கொடுக்குறாங்க. டோக்கன் வாங்கிட்டு போனா சீக்கிரம் சாமி பார்த்துடலாம் அப்படின்றது எல்லாருமே ஓரளவுக்கு அவேர்னஸ் ஆனதுனால நைட்டு டைம்ல வந்துட்டு கீழ் திருப்பதியில இருக்க கவுண்டர்ஸ்ல வந்து ஸ்டே பண்ணிக்கிறாங்க. காலையில 3 மணில இருந்தே வந்து லைன்ல நிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட போட்டோஸ் கூட இன்னைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு காலையில நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்ண போட்டோ. ஸோ நீங்களே பாருங்க எவ்வளோ க்ரௌட் வந்து இந்த லைன்ல டோக்கன் வாங்குறதுக்காக நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னைக்கு காலையில வந்து அவங்க ஷேர் பண்ண போட்டோஸ். நைட்டே நிறைய பேர் கியூல வந்து இந்த மாதிரி உட்கார்ந்து ஸ்டே பண்ணிக்கிறாங்க. காலையில டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுமே நிறைய பேர் லைன்ல போக ஆரம்பிச்சிடறாங்க. இது இன்னைக்கு காலையில ஜனவரி 19ஆம் தேதி காலையில 4:20க்கு இந்த போட்டோ நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு க்ரௌடு வந்து லைன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த இடம் அப்படின்னா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ இங்கதான் வந்து இவ்வளவு க்ரௌடு வந்து இந்த லைன்ல வந்து அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து இன்னைக்கு காலையிலேயே நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. கீழே வந்து பாத்தீங்கன்னா சர்வதர்ஷனுக்கான வெயிட்டிங் கியூ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எந்த இடம்னு கேட்டதுக்கு சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்படி சுத்தி சுத்தி போற மாதிரி இருக்கனால அந்தந்த இடங்கள்லயே போய் அப்படி அப்படியே உட்காந்துக்கிறாங்க. கரெக்டா ஒரு 5 மணிக்கு கவுண்டர் ஓபன் பண்ணும்போது சடனா எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா டோக்கன் வந்து இருக்கு கொடுக்குறாங்க. முன்னாடி இருக்க டோக்கன் வாங்கிட்டா சீக்கிரம் சாமி பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க. இதை வந்து 6:48க்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்னென்ன டோக்கன்ஸ் வந்து என்ன டைம்ல அவைலபிள் இருக்கு, என்ன ஸ்லாட் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும் ஆஃப்லைன்ல எவ்வளவு க்ரௌட் வந்து போயிட்டு டோக்கன் வாங்குறதுக்கு வெயிட் பண்றாங்க அப்படின்றத இதுல நீங்க தெரிஞ்சுக்க கூடியதா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே போல கீழ் திருப்பதியில எந்தெந்த இடங்கள்ல டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இங்கேயும் கொடுக்குறாங்க. இது இல்லாம திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இந்த இடம் எப்பவுமே கூட்டம் அதிகமா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த இடம் அதிகமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மற்ற இடத்துக்கு போக முடிஞ்சா அங்க கூட நீங்க போய் வாங்கிக்கலாம். இதை விட்டீங்க அப்படின்னா நீங்க கார்ல இல்லைன்னா வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ் அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கு உங்களால போக முடியும் அப்படின்னா அந்த இடம் எப்பவுமே ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். நீங்க அங்க கூட போய் வாங்கிக்கலாம். இன்னைக்கு காலையில 8 மணி வரைக்கும் தான் ஆஃப்லைன்ல டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் வந்து இருந்துச்சு. 8 மணிக்கு எல்லா ஸ்லாட்டுமே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க டோக்கன் வாங்கிட்டு போய் சாமி பார்க்குற பிளான் பண்ணீங்கன்னா காலையில ஒரு 7-8 மணிக்குள்ள கவுண்டர்ஸ் ரீச் ஆனதா வாங்க முடியும். ஆனா மிட் நைட்ல இருந்தே நிறைய பேர் லைன்ல நிக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவலா இருக்கு. டோக்கன் வாங்காமையும் சாமி பார்க்க போகலாம். அதுல வந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணணும். இந்த தர்ஷன்ல அப்படி கிடையாது. 3 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி பார்த்துட்டே வந்துடலாம். ஸோ அதனால நீங்க இதுக்கு பிளான் பண்றீங்கன்னா இந்த மாதிரி டிராவல் டைமிங் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னைக்கான 300 ரூபாய் தரிசனம் பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள ஆகுது அப்படின்றது தான் அப்டேட். டைரக்டா ஜாயின் பண்ணக்கூடிய தரிசனம் இலவச தரிசனம் அதாவது டைரக்ட் தர்ஷன் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா நேத்து 18ஆம் தேதி நிலவரப்படி 24 மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பார்ட்மெண்ட் வந்து 17 தான். பட் என்ன அப்படின்னா நிறைய நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் டைம் மாதிரி போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்க காலையில ஏர்லியா சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா காலையில டைம்ல நம்ம போய் ஜாயின் பண்ணிட்டு ஈவினிங் இல்லைன்னா அடுத்த நாள் காலையில வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு ஒரு ஈவினிங் 6-7 மணிக்கு ஜாயின் பண்ணிட்டு நீங்க அடுத்த நாள் காலையில சாமி பார்த்துட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்லாம இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆப்ஷனும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். இப்போ 300 ரூபாய் தரிசனம் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணும்போது ஃபேமிலியில ஒரு 10 பேர் இந்த மாதிரி புக் பண்ணுவாங்க. அதுல ஒரு சிலருக்கு வந்து ஒரு நாள் டிக்கெட் கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு அடுத்த நாள் கூட புக் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எங்களை வந்து நாளே அவங்க கூட அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த டைம் 18ஆம் தேதி வந்து அதாவது நேத்து
17ஆம் தேதி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தரிசனம் போயிருந்தாங்க. அவர் வந்து ரூ. 500 விர்ச்சுவல் தர்ஷன்ல வந்து புக் பண்ணாங்க. இப்ப லாஸ்ட்டா ஜனவரிக்கு ஓப்பன் ஆச்சுல்ல, அதுல வந்து புக் பண்ணாங்க. அப்ப என்னாச்சு அப்டின்னா, அவங்களோட ஃபேமிலில எல்லாத்துக்குமே 17ஆம் தேதி கிடைச்சிருச்சு. ஒரு 2 பேத்துக்கு மட்டும் வந்து 18ஆம் தேதி வந்து புக் பண்ணிட்டாங்க. ஏன்னா வேற ஆப்ஷன் இல்ல. 17 ஃபில் ஆயிடுச்சு. அதனால 18ஆம் தேதிக்கு போட்டாங்க. சோ அந்த 2 பேர் மட்டும் அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணுமே அப்படின்றதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு 17ஆம் தேதியே 18ஆம் தேதிக்கான தர்ஷன் டிக்கெட் இருந்தவங்கள அலோவ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி ஃபேமிலியில எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அப்படின்றத சொன்னனால விட்டுட்டாங்க. அந்த தர்ஷன டிக்கெட்டுக்கு லட்டு கிடையாது. லட்டு நீங்க வாங்க முடியாது. அதாவது நமக்கு ஒரு லட்டு குடுப்பாங்களே ஃப்ரீ லட்டு, அந்த லட்டு கிடையாது. மத்தபடி நீங்க தரிசனம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சாமி தரிசனம் பார்த்துட்டு 17ஆம் தேதி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு 18 காலையில கிளம்பிட்டாங்க. 18 அவங்களுக்கு நைட் டைம். நைட்டு 10 மணிக்கு தான் தரிசனம் இருந்துச்சு. ஆனா 17ஆம் தேதியே அவங்க வந்து தரிசனம் பார்த்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா லட்டு வாங்கிக்கலாம். ஆனா அந்த தரிசன டிக்கெட்டுக்கான லட்டு மட்டும் கிடைக்காது. இந்த ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் உங்க ஃபேமிலில யாருக்காவது இந்த மாதிரி இஷ்யூ இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஃபேமிலியா இப்படி புக் பண்ணும்போது எங்களுக்கு மட்டும் ஒரு டேட்ல வந்து கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா, ஏபிஎஸ்ஆர்டிசில நாங்க வந்து பஸ் டிக்கெட் கூட தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டோம். நாங்க வந்து தனியா ஒரு பஸ்ல வந்து புக் பண்ணி போறோம். அவர் மட்டும் தனியா போக முடியாது. ஏபிஎஸ்ஆர்டிசில டிராவல் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த டிக்கெட் எங்களால யூஸ் பண்ண முடியாதா? நாங்க தரிசனம் பார்க்க முடியாதான்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து பஸ் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நெறைய பேர் வந்து தரிசன டிக்கெட் ஆப்ஷனுக்காக தான் புக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால லாங் டிராவல் பஸ்ல பண்ண முடியாது. ஸோ அவங்களோட ஓன் வெஹிக்கிள்ல டிராவல் பண்ண பிளான் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு அதை நீங்க தரிசனத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பஸ்ல டிராவல் பண்ணணும் அப்படின்றது ஏபிஎஸ்ஆர்டிசியோட ரூல்ஸ் தான். ஆனா அது கம்பல்சரி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்க அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி தரிசனம் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதே போல நிறைய நண்பர்கள் தரிசனம் போயிட்டு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றாங்க. அடுத்து போறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த கமெண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து நம்மளோட சேனல், அதாவது டெலிகிராம் சேனல்ல நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மத்தியானம் நாங்க அதாவது ஈவினிங் 4 மணி ஸ்லாட் தான் எங்களுக்கு ரூ. 300 தர்ஷன் டிக்கெட்டு. ஆனா நாங்க முன்னாடி 11:30 மணிக்கே போயிட்டோம். 2 மணி கியூல இணைந்து 2 மணிக்கு சாமி தரிசனம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 17ஆம் தேதி நாங்க ரூம் புக் பண்ணியிருந்தோம். இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது எல்லாமே உங்களோட சேனல்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதே போல இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து கொடுக்கக்கூடிய தகவல் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி காலையில வந்து அங்க கவுண்டர்ல என்ன நிலவரம் அப்படின்றதையுமே நம்ம சேனல்ல போகக்கூடிய டெய்லி தர்ஷன் போறவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒருத்தவங்க வந்து டிக்கெட் வாங்கிட்டு அந்த டிக்கெட்டோட காப்பி கூட நமக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் நான் வாங்கினேன் 9 எனக்கு வந்து டிக்கெட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்றாங்க. அது இல்லாம ஒவ்வொரு கவுண்டர்ஸ்ல போகும்போது முக்கியமான விஷயங்கள், இந்த போட்டோஸ் இது எல்லாமே ஷேர் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் தரிசனம் போகும்போது முக்கியமான பிளேசஸ்க்கு போகக்கூடிய வழி, அதாவது 300 தர்ஷன் எப்படி போறது, மொட்டை அடிக்கிற இடத்துக்கு எப்படி போறது, இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச விஷயங்களை மற்றவங்க கூட ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோஸாவோ போட்டோஸாவோ நீங்க டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா அது நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய 2800 நண்பர்களுக்கு லைவா போய் சேரும். அது உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். அதே போல வந்து ஜனவரி 28ஆம் தேதி ரத சப்தமி இருக்கு. ரத சப்தமி அன்னைக்கு நமக்கு 7 வாகன சேவைகள் வந்து இருக்கும். காலையில 5:30 மணில இருந்து 8 மணி வரைக்கும், சூரியோதயம் வந்து 6:45க்கு. ஸோ அந்த டைம்க்கு சூரிய பிரபு வாகனம். ஏன்னா இந்த ரத ரத சப்தமி அப்படின்னு சொல்றது வந்து சூரியனோட பிறந்த நாள், சூரிய பகவானோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால முதல் வாகன சேவை சூரிய பிரப வாகன சேவை வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் சின்ன சேஷ வாகனத்துல மலையப்ப சுவாமிகளை தரிசனம் பண்ணலாம். காலையில 11ல இருந்து 12 மணி வரைக்கும் கருட வாகன சேவையும், மதியம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் ஹனுமந்த வாகன சேவையும், மதியம் 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும் சக்கராஸ்நானம் நடக்கும். அதுக்கப்புறமா ஈவினிங் 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் கல்ப விருட்ச வாகனமும், மாலை 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் சர்வ பூபால வாகனமும், இரவு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சந்திர பிரப வாகனையும் வந்து இருக்கும். ஸோ அந்த நாள்ல வந்து ஆர்ஜித சேவாஸ் எல்லாமே டிடிடி வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பிளாக் பண்ணி தான் இருக்கும். 27, 28ஆம் தேதிக்கான திருமலை ரூம்ஸ் நீங்க டைரக்டா போயிட்டு தான் புக் பண்ற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன்ல 4 இடத்துல கிடைக்கும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ரீச் ஆனீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். இந்த மாசம் கருட சேவை எங்களால தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ரத சப்தமி அன்னைக்கு நம்ம போனோம் அப்படின்னா கருட வாகன சேவையில மலையப்ப சுவாமிகளை நம்ம தரிசனம் பண்ணலாம்.
அதே போல நான் பிரம்மோற்சவ டைம்ல எனக்கு போக கிடைக்கல அப்படின்றவங்களும் ஒரு நாள்ல 7 வாகன சேவையை நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ரத சப்தமி ரொம்ப 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 விசேஷமான நாள். ஸோ உங்களாலே முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா போங்க. அன்னைக்கு நாள்ல போறவங்களும் அந்த அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயோ சரி, டெலிகிராம் வழியாவும் சரி நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நம்ம சேனல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே நீங்க கொடுக்கக்கூடிய தகவலும், நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவும் தான். நம்ம சேனல் வந்து 30,000க்கு மேல சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.